ஓம் அகத்தீசாய நம. அருளன்னை ஆதி சக்தி ஜீவநாடி நூலிலே இருந்து தமிழக மக்களுக்கு அருளன்னையின் ஆசி அறிவுரை ஜீவ வாக்கை இன்று வாசிக்கப்படுகிறது. இன்று நாள் 3/4/2026 காலை 6:15. இந்த டைமுக்கு அன்னை கொடுத்த டைம் முடிச்ச டைம். சரி, படிச்சிடலாமா? தமிழக மக்கள் நலமோடு வளமோடு மேன்மையாக வாழணும் அப்படின்னாக்கா மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தெய்வங்கள் யாருக்கு துணையா நிக்கிறாங்க, சித்தர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, வலிமை கொடுக்க போறாங்க, தமிழக மக்களினுடைய மேன்மைக்கு என்ன சாட்சியங்களை இங்க சொல்ல போறாங்க அப்படின்றத பார்த்தலாம். சரிங்க சரிங்க. மதங்கீஸ்வரர் பாதமதை பணிந்து போற்றி, மாதங்கீஸ்வரி அன்னையான அருளும் வாக்கு. தமிழக மக்களின் நலம் பலம் தழைத்து ஓங்க அறிவுரை சொல்வேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சது. மதங்காசிரமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பூமியில, தமிழக எல்லையில. அங்க சிவனுடைய பேரு மாதங்கீஸ்வரர், அன்னை சக்திக்கு பேரு மாதங்கீஸ்வரி. அந்த சுரூபத்துல சியாமலா தேவியினுடைய உருவத்தில இருந்து இந்த வாக்க சொல்றாங்க. எதுக்கு? தமிழக மக்களின் நலமும் பலமும் தழைத்து ஓங்க அறிவுரைய சொல்றாங்க. மக்கள் மயக்கத்துல இருக்கிறாங்க, தெளிவு இல்லாத இருக்கிறாங்க, அதனால அறிவுரையாக இதை சொல்றாங்க. சொல்வேன் எங்களின் ஆதிரவை மக்களுக்கு, சிரம் தாழ்த்தி ஏற்று நடப்பவர் காப்பு பெற்று மீட்பும் பெற்று நல்விதம் வாழ்வர், மக்கள் நல்வாழ்வு வாழ ஆசித்தாரேன். நாங்க இந்த தமிழகத்துல இந்த தேர்தல் காலத்துல ஆதரவை சொல்ல போறோம். தெய்வங்கள் எங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதை சிரம் தாழ்த்தி யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. தெய்வங்கள் நாங்க துணையாக நிற்போம். நீ மாறுபட்டு முரண்பட்டு ஆதரவை யாருக்குன்னா கொடுத்தினாக்கா உனக்கு துன்பத்தை தான் நாங்க கொடுப்போம். விதி என்னவோ இயங்குதோ விட்டுட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம். நீ தானே தேர்வு செய்த அரச அனுபவிடா அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்லோர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவங்களுக்கு தான் நாங்க துணை நிற்போம். நல்ல விதமாக மக்கள் வாழ்வர், அப்படி நல்ல வாழ்வ வாழ இந்த ஆசீர்வாதத்தை இந்த நூல் வழியில வார்த்தையாக சொல்றேன்றாங்க. சரியா? ஆசிதாரேன் வரும் தேர்தலில் தமிழகம் அற்புத காப்பை பெற்றிட வரமும், தேர்தல் பிரச்சார மேடையில் நிற்கும் தலைவர்கள் 4 யார் என அறிவீர். வரும் தேர்தல்ல தமிழகத்துல நல்லதொரு காப்பை மக்கள் அற்புதமாக பெற்று வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த நூல் வழியில வரத்தையும் தரேன், முடிஞ்சா பயன்படுத்தி உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்கன்றாங்க. தமிழக மக்களே, நான் சொல்ற இந்த ஆசி அறிவுரையை ஏற்று, இந்த வரத்தை ஏற்று பணிந்து நான் சொல்றத கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது பாதுகாப்பு உண்டு. அதை நீங்க தான் முடிவு பண்ணும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த தேர்தல்ல பிரச்சார மேடைன்னு ஒண்ணு இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க இல்லையா, அந்த மேடையில நிற்கிறதுக்கு 4 தலைவர்களுக்கு தான் யோகிதை இருக்குதான். அதை யாருன்னு முதல்ல அந்த 4 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான்றாங்க அம்மா. அறிவீர் தகுதியான தலைவர்களை முதலில் அறிவிக்க திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா கழகம் அறிந்ததே மக்கள். தகுதியான தலைவர்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடான்றாங்க. ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவர்களால தோற்றுவிக்கப்பட்ட கழகம். அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களால பலம் சேர்க்கப்பட்ட கழகம். இது ரெண்டுத்த பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டாங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த 2 கட்சி தலைவர்கள் தான் தேர்தல் மேடையில நிக்கிறதுக்கு தகுதியானவங்க. இன்னும் 2 இருக்குதுப்பா. மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி, மாற்றம் தர மக்களிடம் வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் என தமிழகத்தில் 4 கட்சிகளே தகுதியானது அப்படின்ட்டாங்க. நல்ல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிற, மக்களினுடைய கஷ்டங்களை புரிஞ்சு ஆதங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி. இன்னொன்னு 3வது, மாற்றத்தை மக்களுக்கு தர வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம்.
தமிழக வெற்றி கழகம். இந்த 4 தாண்டா தகுதியான கட்சின்ட்டாங்க. முதல்ல எந்த கட்சி தகுதியான கட்சி நம்ம சொல்றாங்க. தகுதியானது இவை எனில் மற்றது தனித்து போட்டியிட துணிவிலா குழந்தைகளே, இதுகாலம் மக்கள் கடந்த ஆண்டுகளில் இது உலகில் நிம்மதியின்றியே வாழ்ந்ததை கண்டேன். இந்த 4 கட்சி தான் தகுதியானது. அப்ப மத்த கட்சி இல்லாமா? தனித்து போட்டியிடுறதுக்கு திராணி இல்லாத, துணிவில்லாத, தகுதி இல்லாத, இன்னும் குழந்தைங்களாவே வாழ்ந்துட்டு இருக்கிற அற்ப கட்சிகள் தாங்கப்பாமா. என்ன அடி பத்தியா? ஆமாங்க. சாட்டையினுடைய சேட்டை இதுல வெளிப்படும். கடந்த ஆண்டு காலங்கள்ல இந்த உலகத்துல தமிழகத்துல மக்கள் நிம்மதி இல்லாத வாழ்ந்தாங்க. அது மக்கள் சொல்றாங்களோ இல்லையோ, அன்னை நான் பார்த்தேன், நான் உணர்ந்ததை சொல்றேன். கடந்த ஆட்சியில மக்கள் நிம்மதியா வாழலன்ட்டாங்க. கண்டேன் கண்டதினால் பல காட்சிகளும் கருத்தாக நூலாசான் வழி அறிவுரை மற்றும் ஆசியுடன் வழிகாட்டுதல் செய்தேன். மக்களின் குரலாய் அருளன்னை இயங்கினேன். அப்படி பார்த்ததுனால, உணர்ந்ததுனால பல கட்சிகளுக்கும் கருத்தாக இந்த நூலாசான் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை, அருளன்னை ஆதிசக்தி என் அருளடிமை, பராவித்யா ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் மூலமாக பல கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கெல்லாம் நான் அறிவுரையை சொன்னேன். நூல் வழியில ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தேன், நல்லதொரு வழிகாட்டுதெல்லாம் செய்த. மக்களினுடைய பொதுவான ஒரு குரலாக அன்னை சக்தி விஜயகுமார் மூலியமா நூல் எழுதிக்கிட்டு போயிட்டு பல கட்சியை சார்ந்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தையும் வழிமுறையையும் அறிவுரையையும் சொல்லிட்டு வந்தேன். இயங்கினேன் மகனும் துணிந்து அனைத்தையும் இயல்பாய் அகத்தியரை முன்னிறுத்தி செய்தான். திருந்தவில்லை பலரும் இதுகால் வரையும் தெரிவிப்போம் சூட்சுமத்தை மக்களுக்கு நூல் வழி. அப்படி அன்னை சக்தி நான் தான் இப்படி இப்படி இருக்கணும்பா, அப்படி எப்படி இருக்கணும்பா, மக்களுக்கு நல்லது செய்யணும்பா, உங்க குணத்தை மாத்திக்குங்கப்பான்ட்டு பல கட்சி தலைவர்களுக்கும் ஆலோசனை, அறிவுரை, வழிகாட்டுதல் அகத்தியருடைய பிள்ளை விஜயகுமார் மூலமாக சொன்னோம். நான் இயக்கின அகத்தியரை அவனும் முன்னிறுத்தி தைரியமாக எல்லாருக்கும் போய் நூல் படிச்சான், வழிமுறையை சொன்னான். ஆனாலும் பல பேர்கள் இன்று வரையும் திருந்தவில்லை. எங்கள் வழிமுறையையும் அவங்க ஏத்துக்கல, எங்க அறிவுரையையும் அவங்க புரிஞ்சுக்கல, எங்க கட்டளையையும் அவங்க தெரிஞ்சுக்கல, நாங்க யாருன்னே அவங்க இன்னும் உணரல. அதனால இப்ப என்ன நடக்க போகுதுன்ற சூட்சுமத்தை மக்களுக்கு நூல் வழியில நாங்க சொல்ல போறோம்ட்டாங்க அம்மா. நல்லா புரியுதேனா அப்படின்னு. இன்னும் சித்தர்கள் பரிபாஷை வரலப்பா, வரும், ஆனா உனக்கு புரியும், எல்லோருக்கும் புரியும். அந்த இடத்துல நாங்க மறைத்து பேசுவோம். நூல் வழி பல கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை நல்விதம் சொன்னோம். தனக்கானதை ஏற்றனர், மக்களுக்கு செய்யும் நல்திட்டம் கூறி மகத்துவமாய் கட்டளை இட்டோம். நாங்கள் நூல் வழியில பல கட்சி தலைவர்களை பார்த்து அறிவுரையை நாங்க சொன்னோம். சிலர்தெல்லாம் ரெஜிஸ்டர் போர்ஸ்ல அமிச்சோம், எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், தொண்டு செய்யணும், மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பின்பற்றுவதற்கு அப்படின்னு சொன்னோம். தனக்கு எது சாதகமா இருக்குதோ அதெல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கினாங்கப்பா. மக்களுக்கு என்ன நலத்திட்டம் செய்யணும்னு கட்டளை இட்டமோ, மகத்துவமான கட்டளை இட்டமோ நாங்களும் கூறியதை ஏற்கவில்லை சிலரும். நிலமதனில் ஏற்காதவர் அழிவது உறுதி, தந்திரம் தமிழகத்தில் பலிக்காது இனியும். தாயான் தேர்ந்தெடுத்தேன் ஒருவனை இதுகால். அப்படி நாங்க சொன்னத, நாங்க ஆசி அறிவுரை சொன்னாங்க, அவங்களுக்கு சாதகமா அதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அடிபணிஞ்சு ஏத்துக்கிட்டோம், பரிகாரம் செஞ்சுட்டோம், எல்லாத்தையும் பண்ணோம். ஆனா மக்களுக்கு நல்ல திட்டங்கள் என்னென்னலாம் மகத்துவமாக செய்யணும்னு நான் கட்டளை இட்டணும், அதெல்லாம் சிலர் ஏற்கவில்லை. ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க. புதுவை ரங்கசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாரு. அவர் அற்புதமாக அன்னையினுடைய வாக்கை பின்பற்றி சத்தியத்தை பின்பற்றி நின்றாரு. ஒரு சிலர் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யாருக்கெல்லாம் ஏன் நீ போய் சொல்லிட்டு வந்த அப்படின்னாக்கா, ஞானசக்தி ஊடகத்துல போஸ்ட்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதுல போய் பார்த்தா எந்த தலைவர்களுக்கு என்னென்ன ஆசி அறிவுரை சொன்னது புரியும் மக்களுக்கு. ரைட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, அன்னை என்னுடைய மகத்துவமான மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கட்டளையாக சொன்னதை யாரு ஏத்துக்கலையோ, இந்த தேர்தல்ல அவங்க அழிவது உறுதின்ட்டாங்க.
தந்திரத்தோட யாராவது செயல்பட நினைச்சா அவங்க தந்திரம் தமிழகத்துல பலிக்காதுப்பா. அதுக்காகவே ஒருவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த காலகட்டத்துல. இதுகால் ஆமைகள் ஐம்புலன் அடங்கும்படி இது தேர்தலில் மகத்தான தோல்வியை பெற்று புலம்புவர் இன்னும் பலமாய் ஊடக வழி புரிதலிலா கதறுவர் காணுவீர் நீங்கள். இதுல ஒரு கட்சியை பத்தி சொல்லிட்டாங்க. ஆமைகள் ஐம்புலனையும் அடக்கி இந்த தேர்தல்ல மகத்தான தோல்வியை வரமாக பெற்று ஊடக வழி யூடியூப் வழியில இன்னும் புலம்பல் அதிகமாயிடும், கதறுவது அதிகமாயிடும். மக்கள் நீங்க பாப்பீங்க, இந்த 4 கட்சிகள்ல ஒரு கட்சி எது தோக்கும், ஆமையோட தொடர்புடைய கட்சி எதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இது சித்தர்களுடைய பரிபாஷை, உனக்கு புரியும், எல்லோருக்கும் புரியும். இது அது அளவுலயே இருக்கட்டும், வெளிப்படுத்த வேண்டாம். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சவனுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. உனக்கு புரிஞ்சிச்சுல்ல? புரிஞ்சது புரிஞ்சதுங்க. நீங்களும் காணுவீர் இலையுதிர் காலத்தை நிலமதனில் பெண் தலைவரை தாங்களே வீழ்த்தி தருமமற்று அறமற்று இயங்கும் வீரமிலா மாந்தர்கள் அழிவதும் உறுதி. இலையெல்லாம் கொட்டி போயிடுமா, இலையுதிர் காலத்தை காணுவீங்களாம். இலை தழைத்து செழித்து வளராதான். 2வது கட்சியும் சொல்லிட்டாங்க, புரியுதா? அது என்ன இலைய சொன்னாங்களோ அம்மாவுக்கு தான் தெரியும். உனக்கும் புரியும், எனக்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். நான் பொதுவா சொன்னேன், குறிப்பா சொல்லல. உறுதிபட சூரிய ஒளி மங்கும் மதி இழக்கும் உலகிலே பேரிடியாய் பயமும் தவிப்பும் தலைமைக்கு அச்சத்தை தரும் விசிலொலி தலைவனாய் அங்கீகாரம் பெற்ற கட்சியாய். சூரிய ஒளி மங்கிடும், மதி இழந்திடும், பேர் இடியாய் பயமும் தவிப்பும், ஒளி வெளிச்சத்தை சின்னமாக கொண்ட ஒரு தலைமை நிலை, கட்சி நிலை, பயமும் தவிப்பும் வந்துடும். அந்த தலைமைக்கு அச்சத்தை தரும். எது தரும் அப்படின்னாக்கா ஒளி சின்னலி, விசில் சத்தம் பலமா கேட்குமா உலகத்துல. எல்லாம் மக்கள்லாம் விசில் அடிப்பாங்களாம். என்ன சொல்றாங்க எனக்கு புரியல, உனக்கு புரியுதா? நல்லா புரியுது, நல்லா புரியுது, நல்லா புரியுது. சரி, தலைவனாய் அங்கீகாரம் பெற்ற கட்சியாய் அந்த விசில் ஒலி சத்தம் காத கிழிக்குமா, அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருமாறிடுமா. கட்சியாய் அதிகாரமுடன் விசில் சத்தம் எழுப்பு காப்பு பெற்று பலமான காட்சியாய் உருமாறி தான் யாரென இது தேர்தலில் நிரூபித்து தன் தலைமை நிலை அதிகாரத்தை நிலைநாட்டும். காட்சிபட மக்களுக்கு தெரியும். அதிகாரமுடன் விசில் சத்தத்தை முன்னிறுத்தி எடுத்து காப்பு பெற்று பலமான கட்சியாய் உருமாறி நிற்கும். நான் யாரு அப்படின்னு இந்த தேர்தல்ல விசில் சத்தம் நிரூபிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைமை நிலை அந்த விசில் கட்சியினுடைய தலைமை நிலை அதிகாரத்தை நிலைநாட்டி நிற்கும்ட்டாங்க. நிலைநாட்டும் தலைவனுக்கு இதுகால் விதியில் நல்லாட்சி தர அமைப்பு இல்லை என்றாலும் சித்தர்களை இயக்கி அன்னையான் ஏறுமுகம் தந்து வாய்ப்பும் தர உள்ளேன். விதியமைப்புல என்னதான் விசில் வேகமா அடிச்சாலும் காத கிழிச்சாலும் முதல்வராக கூடிய வாய்ப்பு அந்த சத்தத்துக்கு இல்லப்பா. ஒளி 2 இருக்குது கட்சி, அதிகாரம் பெற்ற கட்சி. அதுல சத்தத்துக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான். ஆனா நல்லாட்சி தர அமைப்பு இப்ப இல்ல. விதி அப்படி குற்றங்கள் குறைகள் பொருந்தியதா இருக்குது, சதி தந்திரம் சூழ்ச்சிகள் நிறைந்ததா இருக்கு. ஆனா நாங்க விடமாட்டோம். மக்களுக்கு நன்மை செய்ய ஒளியில எந்த ஒளியை நாங்க ஆதரவு தரணும்னு சொல்ல போறோம். சித்தர்களை இயக்கி அன்னை யான் ஏறுமுகம் தந்து நல்லதொரு வாய்ப்பை சத்தத்துக்கு தருவன்ட்டாங்க. தரவுள்ளேன் விசில் சத்தம் தமிழகத்தில் பலமாக தாயன் கருணையால் ஆற்றலுடன் கேட்க துணை நின்று பிற தலைவர் அஞ்சி நடுங்கும்படி தேர்தல் முன்வரை தூக்கத்தை தரமாட்டோம். விசில் சத்தம் தமிழகத்துல பலமாக கேட்கும். அதுக்கு அன்னையான் கருணை காட்டுவேன். சித்தர்களை இயக்கி ஆற்றலோடு துணையாக போய் அவனுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். சித்தர்களுக்கு ஆற்றலோடு கேட்கும். நாங்க துணை நிற்போம், சித்தர்கள் துணை நிற்போம். அதை பார்த்துட்டு பிற தலைவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி தேர்தல்
ஓட்டு போடுற அந்த நாள் வரை தன் தூக்கத்தை இழந்து தவிப்பாங்க எதிர்கட்சியினர்லாம் அப்படின்ட்டாங்க. தரமாட்டோம் போலியான வாக்குறுதிக்கு பலத்தை, தருவோம் தரமான பலத்தை ஜனநாயகனுக்கு, புரிந்தவர் புரிந்து வாக்களிப்பீர் விசில் போட்டு, புவிதனில் நல்மாற்றம் பின் தேர்தலில் வருவதுறுதி. போலியான வாக்குறுதி எல்லாம் யாரு மக்கள் கிட்ட சொல்லி ஏமாத்தி வாக்கு பெற நினைக்கிறானோ அவனுக்கு நாங்க பலமே தரமாட்டோம், அவனை அடிச்சு துவம்சம் பண்ணுவோம். ஆனா தரமான பலத்தை நல்லதொரு இந்திய குடிமகன் தமிழகத்திற்கு தொண்டு செய்ய வந்த ஒரு நல்ல ஜனநாயகனுக்கு தான் நாங்க ஆதரவு தருவோம், பலத்தை தருவோம்ட்டாங்க. யாருன்னு தெரியலப்பா அந்த ஜனநாயகன், அந்த நல்லவன் யாருப்பா? உனக்கு புரியுதாப்பா? நல்லா புரியுது, நல்லா புரியுது. புரியுதுப்பா, உனக்கு புரியுது. நீ சித்தர்களுடைய பரிபாஷையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரியலையே. ஓட்டு போடும்போது சாதாரணமா ஓட்டு போடக்கூடாதான். என் கட்சி ஜெயிக்கும், நான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சு ஓட்டு போடணுமா? ஐயா ஆரவாரமா நான் சப்போர்ட் பண்ற கட்சி ஜெயிக்கும் அப்படின்றத மகிழ்ச்சியை தெரிவிக்க என்ன பண்ணுவாங்க? பொதுவா மக்கள் விசில் தானே போடுவாங்க, விசில் வச்சுதான் போடுவாங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியல, எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாங்கன்னே புரியல. ஓட்டு போடு, ஆனா விசில் சத்தம் வேகமா அடிச்சுட்டு போடுன்றாங்க. என்ன ஒன்னும் புரியல. உனக்கு புரியுதாப்பா? நல்லா ஓட்டு போடும்போது நல்லா விசில் தான் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னவோ எனக்கு எதுவும் புரியல. புவிதனில் நல்மாற்றம் பின் தேர்தலில் வருவதுறுதி. இப்ப ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு வல்லமை பொருந்திய கட்சியாக ஏதோ ஒரு சத்தம் சின்னத்துக்கு உண்டு அப்படின்றாங்க. பின் தேர்தல்ல இன்னும் நல்லதொரு மாற்றத்தை தருகின்ற அதிகாரம் பெற்ற கட்சியாக வரும் அடுத்த தேர்தல் 2031ன்ட்டாங்க. வருவதுறுதி, விசில் சத்தம் இது தேர்தலில் காதில் கேட்கும், வரும் காலம் பின் தேர்தலில் காதையே கிழிக்கும். எங்களின் ஆதரவு ஒளிதரும் சின்னத்திற்கே, ஏற்படும் சிறுமாற்றம் இதுகால், பெருமாற்றம் பின் தேர்தலில் ஆசிமுற்றே. விசில் சத்தம் இந்த தேர்தல்ல மக்கள் எல்லோருடைய காதலையும் பலமாக கேட்கும். அடுத்து 2031 தேர்தல்ல மக்களுடைய காதை கிழிக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால எங்களுடைய ஆதரவு ஒளி தரும் சின்னத்திற்கேன்ட்டாங்க. இந்த தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு எங்கேயோ கேட்டா மாதிரி ஞாபகம். இதில் ஒளி தரும் சின்னத்திற்கே எங்களுடைய சப்போர்ட்ன்ட்டாங்க. அந்த ஒளி ஓ காமனா இருக்குது. லீ சின்ன லீயா பெரிய லீயா, அத சொல்லிட்டா பரிபாஷைக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏதோ ஒரு கட்சி பெரிய லீயா, இன்னொரு கட்சி சின்ன லீயா. அம்மா இங்க சொல்ற லீ ஜெட்லியா, புருஸ்லியா, கோமாலியா, எந்த லீன் தெரியலையே, சொல்லிடலாமா? சொல்லிட்டா நல்லா இருக்கும். எந்த லீன் சொல்லிடலாமா? சத்தம் நல்லா கேக்குற மாதிரி உறக்க சொல்லட்டா? ஒலி சவுண்ட் சத்தம் தரும் சின்னத்துக்கு தான் அண்ணன் என்னுடைய ஆதரவுன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. உனக்கு புரியுதாப்பா? நல்லா புரியுது ஐயா. எனக்கு புரியல ஐயா, பரவாயில்ல, புரியாது இருக்கிறதே எனக்கு நல்லது. இந்த தர தேர்தல சிறு மாற்றத்தை அந்த ஒளி தரும் சின்னம் சார்ந்த கட்சிக்கு கிடைக்கும். அடுத்த தேர்தல்ல பெரிய மாற்றத்தை அது சந்தித்த ஆற்றல் அதிகார நிலையோடு இருக்கும். சுபம்னு முடிச்சிட்டாங்க. ஆசான் குறிப்பு வேற சொல்றாங்க. மாதங்கீஸ்வரி வாக்கை உரிமை கூறிட யாருக்கும் யோகிதை அருகதை இல்லை அப்படின்ட்டாங்க. என்னை தொழுபவரையும் சேர்த்து. இது சிவராஜ மாதங்கீஸ்வரி அன்னை ராஜ மாதங்கியினுடைய வாக்கு இல்ல. அதனால யாரெல்லாம் ராஜ மாதங்கீஸ்வரிய வழிபாடு செய்யறானோ, கோயில் கட்டி வச்சுக்கிறானோ, பாத்தியா எங்களை கும்பிட்டாதான் உனக்கு ஆட்சி அதிகாரம் நிலைக்கும் நம்பால் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு முட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு நடிப்பானுங்கல்ல போலி ஆன்மீகவாதிகள். அது மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லடா. இந்த நூல்ல வந்த சத்தியத்தை நடக்கிறத சொல்லி இருக்கிறோம். இந்த மாதங்கீஸ்வரி என்னுடைய ஆலயத்திற்கெல்லாம் வழிபாடு செய்ய, வணங்கு, இதை செய்ய அதை செய்யலாம் யாருக்கும் சொல்லல. அதனால மாதங்கீஸ்வரி அன்னையனை முன்னிறுத்தி யாரெல்லாம் இந்த பூமியில ஆலயம் கட்டி ஜோதிடர்களாகவும் இல்ல வழிகாட்டு செய்கின்ற ஆன்மீக தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பாரு நீ ஆட்சியில ஜெயிச்சுடுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு யோகிதையும் இல்ல தகுதியும் இல்லன்ட்டாங்க.
இது அன்னை நேரடியாக நான் சொல்ற வாக்குன்ட்டாங்க. எச்சரிக்கை பதிவு இது. இந்த நூல்ல சொன்னப்பட்ட சத்தியத்தை பின்பற்றி விசில் சத்தம் போட்டு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவீங்க. இல்லன்னாலும் 2031 காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாங்க. இப்பவே பாதுகாப்பு வேணும்னாக்க நான் சொன்னதை கேளுன்ட்டாங்க. ஒலி மங்கும், ஒலி காதை கிழிக்கும் அப்படின்ட்டாங்க. எனக்கு புரியலப்பா, உனக்கு புரியுதா? நல்லபடியா புரிஞ்சதுண்ணா. அந்த ஒலி காதை கிழிக்கும் அப்படின்றதுக்கு பிராக்கெட்ல ஆசி உண்டு, அருள் உண்டு, காப்பு உண்டு, வரமும் உண்டு, தமிழகத்திற்கு மாபெரும் உயர் வாழ்வே உண்டுன்ட்டாங்க. ஓட்டு போடு, விசிலும் பலமாய் போடு. வெற்றியை கொண்டாடுறதுக்கு விசில் சத்தத்தை எழுப்ப சொல்றாங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்படிதான் புரியுது. உனக்கு வேற மாதிரி எதுனா புரியுதா? இல்ல, நானும் விசில் சத்தம் தான் போட போறேன். அவ்வளவுதான். அப்ப சரிப்பா. இங்கு 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. ஒலி மங்கம், ஒலி காதை கிழிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆசான் குறிப்புல சூட்சுமமா நூலு. இதுதான் சத்தியம், அன்னை உரைத்த சத்தியம். இதுக்கு யாருன்னா கும்பத்துக்கிட்டு நீங்க இந்த கட்சியா அந்த கட்சியா, சித்தர்கள் இப்படி துணை நிப்பாங்களா, இப்படி வாக்கு சொல்லுவாங்களா, இது போலி, இது பொய் அப்படின்னு சொல்றவன் சொல்லட்டும். நம்ம ஞானசக்தி ஊடகத்துல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சத்தியத்தை பின்பற்றுபவர்கள் தானே 38,000 பேர் இருக்கிறாங்கல்ல. அவர்கள் எல்லோருக்கும் அன்பான கட்டளை, எல்லாரும் அன்னையினுடைய வாக்கை கேட்டு விசில் சத்தத்தை போட்டுட்டு ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு முடிச்சிட்டு விசில் சத்தத்தை போடணும். விசில் ஒலி காதை கிழிக்கொண்டாங்க அம்மா. அது என்ன யார் ஜெயிப்பாங்கன்னு இன்னி வரை இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஏதோ ஒலின்றாங்க, ஆமன்றாங்க, இலைன்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியலப்பா. உனக்கு புரியுதா? புரிஞ்சது, நல்லபடியா புரிஞ்சது. ஏதோ மக்களுக்கும் புரிஞ்சா சரி. அதான் சத்தியன்றாங்க. சத்தியத்தை பின்பற்றியவனுக்கு தோல்வி என்பது ஒருபோதும் இல்லை. அதான் சித்தர்கள் வாக்கு, சக்தி வாக்கு. போட்டலாமா? போட்டலாம். ஞான சக்தி ஊடகத்துல போட்டலாமா? போட்டலாம். இன்னைக்கே போட்டலாமா? போட்டலாம். போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பா. திங்கக்கிழமை வழக்கம், செவ்வாய் திங்கள்ல போடுறத கூட நான் தள்ளி வச்சுக்கோ. சரிங்க. வாரத்துல ஒரு பதிவு போட்டுட்டு இருந்தோம். இந்த பதிவை இன்னைக்கு போட்டுடு. ஏன்னா இன்னைக்கு தேதியில போட்டுடு. நான் பிடிஎஃப் ஒன்னா எடுத்து அனுப்புறேன். சரிங்க. நம்ம இதுல போடுவோம், போஸ்ட் கையெழுத்து புரியலன்னுவான், படிச்சீங்கன்னா நல்லா இருக்கணுவான். பல பேர் பல விதத்துல வருவான். சரிப்பா, அண்ணன் ஏதோ நல்லது சொல்லி இருக்கிறாங்க. நான் சர்வசத்தியமாக விசில் போட்டு ஓட்டு போட்டுருவோம்பா, எனக்கு புரிஞ்ச வகையில. அவங்கவுங்களுக்கு என்னென்ன புரிஞ்சதோ அன்னை சொன்னதோ அவங்கவுங்க பார்த்து போடுங்க. நான் இவங்களுக்கு ஆதரவு விடுங்க, அவங்களுக்கு ஆதரவு விடலாம் சொல்லலப்பா. என்கிட்ட இருக்கிற அம்மா ஏதோ சத்தம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒளி மங்கும், இலை உதிரும், ஆமை ஐம்புலனையும் அடக்கி ஒடுக்கி உள்ள உட்காந்து கதறோன்ட்டாங்க. பாப்போம் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இது எந்த விதத்துல இந்த நூலினுடைய வல்லமை செயல்பட்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கதானே போறோம். கண்டிப்பா. இந்த தடவை மக்கள் வாய்ப்பு கொடுக்கலனா கூட 2031 நான் கட்டாயப்படுத்தி நான் முதல்வான் ஆக்குவேன் சத்தத்தை அப்படின்ட்டாங்க. சத்தத்தோடு நாங்க உட்காருவோம், அதிகாரத்தோடுன்னு இருக்கிறாங்க. அதனால நல்லா இருக்கணும்னாக்கா இந்த தடவை விசில் போடுன்னு இருக்கிறாங்க. என்ன விசில் போடுறதுன்னு தெரியல. இந்த தியேட்டர்ல எல்லாம் படம் எல்லாம் இருந்துச்சு, வசனம் நல்லா இருந்துச்சுன்னா விசில் அடிப்பேன், அது மாதிரி தானே சொல்லிக்கிறாங்க. அப்படிதான். டைரக்டா எல்லாம் எதுவும் சொல்லலையாமா? இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லுங்க. எனக்கும் அதான் நான் அப்ப புரிஞ்சுக்கிற ரைட்டான்னு யோசிச்சேன், வேற ஒண்ணு. நல்லதுப்பா, சித்தர்களும் அன்னையும் துணை நிற்கட்டும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். எனக்கு 4 கட்சியில எந்த கட்சிக்காரன் சொந்தக்காரன் எவனும் இல்ல, யாரும் கிடையாது. எவன் எனக்கு எத்தனை ₹1 குத்து இருக்கிறான்? எவனும் இல்ல. அந்த கட்சிக்கு இவன் கைகூலி, இந்த கட்சிக்கு அவன் கைகூலின்னு சில ஜென்மங்கள் வரும். அதுக்கும் சேர்த்து 2-3 வார்த்தைங்க பேச வேண்டியதா இருக்குது. அம்மா ஒரு பாம்பு போட்டு போயிட வேண்டியது. யார் பாம்பு போட்டாங்க அப்படின்னாக்கா இவன் மூலியமா தான் அம்மா போட்டாங்க. நான் சத்தம் கேக்குதுரா அப்படின்னு மறுபடியும் அந்த சத்தத்தை சொல்றதுக்கு தமிழகத்துல வேற எங்கேயுமே விசில் அடிக்க கூடாதுன்னுங்கிறாங்க. அம்மா இப்படி விசில் அடிக்க சொல்றாங்க. என்னத்த பண்ணி தொலைகிறது? வாயில சும்மா விரல வச்சு அடிக்கலாம் இல்லப்பா, அதுக்கு ஒன்னும் கட்டுப்பாடு இல்லையா? கிடையாது இல்ல. எனக்கு வேற விசில் அடிக்க தெரியாது, கத்துக்க மாட்டேங்குது ஓட்டு போறதுக்கு முன்னாடி.
சரி விட, யூடியூப் எதுக்கு இருக்குது, பார்த்து கத்துக்கிட்டா போதும். கத்தீசா. நல்லது சிரிப்போட இந்த நல்லதுங்க. கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாம்பா. நன்றிங்க நன்றிங்க. நன்றி ஓம் நன்றி. அகத்தீசாய ஓம் நமः. அகத்தீசாய நம. குருவே சரணம்.